சொல்லாமல். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்தது மாதிரி எப்படி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. நான் யூஸ் பண்ணுற இந்த கைன்மாஸ்டரோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளே போனதும் நடுவில் இருக்கிற சிஐன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கும் 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதும் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு செட்டிங் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிக் கொடுத்துட்டு மேலே அந்த இடத்துல ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எதை வச்சு எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த இமேஜை டச் பண்ணி 30 செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடலாம். வந்துட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களாக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக கூட்டி வச்சுக்கோங்க. ஒரு 30 to 35 வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்களாக்கும் டச் பண்ணிவிட்டு கேப்சர் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களோட கேலரியில் இந்த இமேஜ் சேவ் ஆகிடும். ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அந்த இமேஜை டச் பண்ணி கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணால் மோனோக்ரோம்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு M02ன்ற இந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதும் அந்த இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இதை இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கணும். அதே எப்படி பார்த்தீங்கன்னாக்கும் ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணி ஆஃபில் இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. இந்த டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா மேலே இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி பேக் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களாகும் குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறமா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணதுமே அந்த ப்ளூ கலர் எல்லாம் மறைஞ்சிரும். அப்படி உங்களுக்கு ப்ளூ கலர் மறையலைன்னா இந்த இடத்துல கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூவில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா, அதை டச் பண்ணிவிட்டு க்ரீனை டச் பண்ணிங்களாக்கும் அந்த இந்த இடத்துல க்ரீன் மட்டும் மறைஞ்சிரும். அதே போய் நீங்கள் ப்ளூவை டச் பண்ணிங்களாக்கும் ப்ளூ கலர் எல்லாம் மறைஞ்சிரும். இதோட நீங்கள் எந்த கலரை மறைய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதில் எல்லா கலரும் இருக்கும். அந்த கலரை டச் பண்ணி டிக் கொடுத்தீங்களாக்கும் எனேபிள் கொடுத்தீங்களாக்கும் வந்துடும். ஸோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே உடனே இங்கே டிக் கொடுத்துருங்க. இங்கே மேலே ரைட் சைடில் அரோ மார்க் ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபைலில் சேவ் ஆகிடும். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. பேக் வந்துடலாம். பேக் வந்துடுங்க. இப்போ புதுசாக திரும்ப அதே டச் பண்ணி போங்க. உள்ள அதே 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம அங்கே கேப்சர் பண்ண இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சரில் போய் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அதான் 30 செகண்டுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் நீங்கள் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. லேயரில் போய் இமீடியட்டாக போய் ஆட் பண்ணிக்கலாம்.
அதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. நான் அப்போ சொன்ன மாதிரியே இந்த பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த வீடியோவை டச் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களாக்கும் குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்கான்ற பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா க்ரீன் கலரை டச் பண்ணி டிக் கொடுத்துட்டு இங்கே மேலே எனேபிள் பண்ணிடுங்க. லைட்டு தட்டி வச்சுக்கலாம். எனேபிள் பண்ணிங்களாக்கும் அந்த க்ரீன் கலர் பாரெல்லாம் மறைஞ்சிரும். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 30 31 இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது லைட்டாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பனிங் ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு லிரிக் ப்ளே ஆகிருந்துருக்கும். அந்த லிரிக் வீடியோவை நான் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லிரிக்கை ஆட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் பெருசாகிக்கலாம். பெருசாகி கீழே வர மாதிரி வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டு ரைட் சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்களாக்கும் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே டிக் கொடுத்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். லேயரில் போய் மீடியில் போய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். பாக்ஸ் ஆப்ஷனில் போய் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு மேலே ஸ்க்ரீன் கொடுத்து கீழே வந்து பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சாங்கை நான் வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும்ன்றதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ண வேணாம். நான் சாங்க்கு மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் வாய்ஸ் சேஞ்சரை யூஸ் பண்ண வேணாம். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் இதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் அங்கேயும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நான் ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.